காட்டினா டைம் ஆகும். அதனால நான் அந்த ஒரே ஒரு தட்டு மட்டும் தூக்கி காட்டியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து இந்த சோத்து பருக்க, குப்பை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாரி குப்பையெல்லாம் இல்லாம சும்மா அதாவது வாஷ் பேசன்ல ஒரே ஒரு கழுவு. ஒரு கழுவியே அந்த மாரி குப்பை இருந்தா எல்லாத்தையும் நல்லா சுத்தமா வலிச்சுட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த குழம்பு புடிச்சிட்டு இருந்தா, ஏதாவது நம்ம பொரியல் பண்ணி புடிச்சிட்டு இருக்கிறது, குக்கர் புடிச்சிட்டு இருக்கிறது, அந்த மாரி அந்த மாரி எதுவும் போட வேண்டாம். அந்த மாரி போட்றாதீங்க. அதே மாரி டீ பாத்திரம். இந்த மாரி இதெல்லாம் என்ன பண்ணிருங்க, நல்லா ஒரு இரும்பு நார் வச்சோ, இல்ல ஏதாவது வச்சோ நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டா மட்டும் தான் நல்லா பளிச்சுன்னு கழுவி குடுக்குது. நம்ம இல்ல அப்படியே போட்டு பார்ப்போம்னு ஒரு தடவ போட்டு பார்த்தோம். ஆனா என்ன ஆயிருக்குன்னா, கழுவி இருந்தது. ஆனா என்னன்னா, லைட்டா அப்படியே இந்த பால் கரை இருக்கு பார்த்தீங்களா? பால் கரை அப்படியே காஞ்சு போய் ஒட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது. அதனால அந்த மாரி போடக்கூடாது. அதனால